அவல் வச்சு உப்புமா பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து 1.5 கப்பு அவல் எடுத்திருக்கேன். சுத்தம் பண்ணி 1.5 கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் ஒரு 3/4 கப்பு. இந்த கப்புட்ட 1.5 கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப்பு தேங்காய் துருவல், கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 3 வத்தல், காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய், வெங்காயம் கொஞ்சம், கடலைப்பருப்பு, கடுகும் உளுந்தம்பருப்பும் தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து நம்ம அவலில் வந்து கொஞ்சம் வாட்டர் விட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருவோம். 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட ஊற வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் வாட்டர் விட்டுக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த தண்ணியை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடுவோம், வடிச்சிருவோம். பாருங்கள், அவலில் இருந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டோம். இப்போ வந்து அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் விட்டாச்சு. இப்போ வந்து எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறம் கடுகு போடுவோம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போடுவோம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சொன்னோம்ல, அந்த வத்தலை உடச்சி போடுவோம். அதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். அடுத்து வந்து முந்திரி பருப்பு போடுவோம். அடுத்து தேங்காய் துருவல், இப்போ வந்து நம்ம அவல், அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எப்போவுமே அடுப்பை சிம்மிலேயே இருக்கட்டும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்குவோம். சால்ட் கொஞ்சம் போட்டுக்குவோம். பாருங்க, நம்மளுக்கு அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ரவையிலாம் உப்புமா பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு புதுசாக அவலில் எப்படி உப்புமா பண்ணுறதுன்னு செய்திருக்கோம். இப்போ வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் லெமனை பிழிஞ்சுக்குருவோம். ஒரு அரை லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டு பரிமாறுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இவ்வளோதான். பாருங்க, இப்போ நம்மளுக்கு அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.